ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எங்க வீட்ல மீன் வாங்கியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஆ இன்னொன்னு என்ன ஒரு விஷயம்னா, இந்த மீனு நான் நெறைய டைம் சமைச்சிருக்கேன். இங்க வந்து இந்த மீனுக்கு பேர் வந்து மை மீனுன்னு சொல்றாங்க. பட் இது மை மீனா? இல்ல என்ன மீனு எனக்கும் தெரியல. நெறைய இடத்துல வேற பேர் சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இந்த மீனுக்கு பேர் சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த மீன் வந்து குழந்தைகளுக்கு தாராளமா குடுக்கலாம். முள்ளு கிடையாது. ஒரே ஒரு முள்ளு மட்டும் தான். இந்த மீனுக்கு பேர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இந்த மீனை எப்படி சுத்தம் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இந்த மீன் சுத்தம் பண்றதுக்கு. அருவாமனைலாம் தேவையே இல்ல. நமக்கு ஒரு கத்திரிக்கோல் இருந்தாலே போதும். பாருங்க இந்த செதில அப்படியே கட் பண்ணிடணும். இந்த செதில கட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான். வாழை கட் பண்ணிட்டு இப்படி இதுல வந்து செதில்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸி தான். நான் கண்ணு போட மாட்டேன். எனக்கு பிடிக்காது. பட் கண்ணு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. இவ்வளவுதான் சுத்தம் பண்றது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க. கண்டிப்பா அவ்வளவுதான். இதுல செதில்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இன்னொரு மீன் சுத்தம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஓரத்துல இருக்கிற செதில் அப்படியே கட் பண்ணிட்டு இத அப்படியே அவ்வளவுதான். இங்க பாருங்க. அவ்வளவுதான் மீன். இத நம்ம தண்ணி ஊத்தி கழுவிக்க வேண்டியது. மீனை ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் இருக்கும். நல்லா கிளீன் பண்ணியாச்சு மீனெல்லாம். எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது வந்து வறுக்கிறதுக்காக நாங்க கீரல் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கேன். குழம்புக்கு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மீன் வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மீனை நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸ்லயும். பாய்.